தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளைய கலைஞர், சின்னவர், முன்னாள் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். சும்மா கைது இல்லைங்க, காவேரி பிரச்சனைக்காக காவேரியில தமிழருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அப்படியே கர்நாடகா எல்லை ஓசூர் கிட்ட போய் அப்படியே கர்நாடகத்துக்கு உள்ள போய் டி.கே. சிவகுமார் சட்டையை பிடிச்சு தண்ணி விட போறியா இல்லையான்னு கேட்க போனப்ப கைதா அப்படின்னா அது இல்லை. அப்ப நீட்டுக்கு எதிராக பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக முற்பட்ட போது கைதா இல்ல. இல்ல தமிழ்நாட்டில் ஒரு கேவலங்கட்ட ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி முறையை எதிர்த்து போராட்டமா, அதுவும் இல்லை. அப்ப என்னத்துக்கு தான் இந்த கைது அப்படின்னா, இரட்டை அர்த்தத்துல கெட்ட கெட்ட வார்த்தையால பேசினது. பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய இல்ல ஆண்களே முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினதற்காக கைது. எங்க பேசினாரு, எந்த மேடையில பேசுறாரு, எந்த ஊர்ல பேசுறாருங்கிறது ரொம்ப முக்கியம். டெல்டா மாவட்டமான தஞ்சையில் யாருக்காக பேசுறாரு? விவசாயிக்காக, விவசாயிகளுடைய காவிரி நீர் உரிமைக்காக. தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை எவனாவது இனிமேல் சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமாக, கொச்சையாக, ஒரு உயிர் திரவம் தண்ணீர் என்பது, அதை எவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய அளவிலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு வகையில் இதை கூட இவங்க லீடா கூட எடுப்பாங்க. இந்த கைது கூட ஏதோ அவரை சும்மா கிடந்த சங்க ஊதிக்கிறத்தாண்ட ஆண்டிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாங்க ரேட்டிங்கிற மாதிரி கூட போகலாம். ஆனா அவர் செஞ்ச செயலை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டான்னு வைங்களேன், மக்கள் காரி துப்பிட்டு போயிடும். இதுல இன்னொருத்தவங்க ஒரு நடிகை, அவங்க அந்த நடிகை வச்சுதான் அந்த சர்ச்சையை. இப்ப அவங்களும் என்ன ஆக போறாங்க, புரட்சி தலைவி 2.0 ஆக போறாங்க. ஏன்னா தேவையில்லாம அடிக்கடி அரசியல் தலைவர்கள் அந்த நடிகை பற்றிய பேச்சுக்கள். இதற்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் பேசினாரு, அதற்கு முன்னால் பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் பேசினாரு அதே நடிகை பத்தி. இன்றைக்கு அதே நடிகை பத்தி முன்னாள் துணை முதலமைச்சரும் கருணாநிதியுடைய பேரனும் இளைய கலைஞருமான சின்னவர் உதயநிதியும் அந்த நடிகை பத்தி இப்படி இரட்டை அர்த்தங்கள்ல பேசி இருக்கிறதுங்கிறது, அந்த நடிகையை புரட்சி தலைவி 2.0 மாற்ற போறாங்களான்னு தெரியல. எதற்காக குறிப்பிட்ட அந்த த்ரிஷா என்ற நடிகை பத்தி எதற்காக பேசணும்? அவர் என்ன, காவேரி பிரச்சனைக்கும் த்ரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? மேட்டூர் அணையிலிருந்து தண்ணியை திறந்து விடாம தடுத்து நிப்பாட்டிருக்காங்களா? இல்ல அவங்க வாட்டார் நாகராஜனுடைய தங்கச்சியா? என்ன பிரச்சனை? இல்ல கர்நாடக அரசியல்ல நீர்வளத்துறையினுடைய அமைச்சரா இருக்காங்களா த்ரிஷா? த்ரிஷாவுக்கும் காவிரி பிரச்சனைக்கும் விவசாயிகள் உரிமைக்கும் திமுகவுடைய மேடைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாத இடத்துல உன் உடன்பிறப்புகள் எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. அந்த உடன்பிறப்புகள் ரெண்டு, நான் ஒரு நடிகை பத்தி பேரை சொல்லணும், இவர் அதற்கு ரியாக்ட் பண்றார். வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இப்ப இங்கிட்டு ஒரு நடிகையை பத்தி, ஆளுங்கட்சி தரப்புல நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை பத்தி பேசினாலும் இந்த சர்ச்சை. இப்ப என்ன நடக்குதுன்னா, எதிர்கட்சி தலைவர் இருக்காரு பாருங்க, அவரோட சேர்த்து வச்சு ஒரு நடிகை வச்சு இப்ப ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன செஞ்சிருக்காங்க அந்த அம்மையார் அப்படின்னா, அவங்க ஒரு குரல் எடுத்து போடுறாங்க. இன்ஸ்டா இதுல ஒரு குரல் எடுத்து போடுறாங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்வரின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தரை நேர்ல பார்க்கும் போது அன்புடையோடு பேசியும் அவரை காணாத போது அவர்களை இயல்பாக பேசுவதை விட சாவதே மேலானது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த நடிகை பேரையெல்லாம் சொல்லி நான் இவங்க செஞ்ச தப்பே நானும் செய்யணும்னு விரும்பல. இந்த தரப்பு ஒரு நடிகை வச்சு ஒரு அரசியல் பண்ணுதுன்னா, இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நடிகை இப்படி ஒரு இன்ஸ்டால ஒண்ணு போடுறாங்க இந்த நேரத்தில் அப்படின்னா, நீ பாரு இப்படி யார்கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த நாடும் மக்களும் என்ன பாடுபட போறான்னு பாரு. அப்ப ஒரு மாண்புமிக்க மேடை, விவசாயிகளுக்காக நிக்கிற மேடைங்கிறது ஒரு மாண்புமிக்க மேடை, அதுவும் தஞ்சையில. சரி, இன்னைக்கு இந்த காவேரிக்கு இவ்வளவு மண்ணு கட்டி நிக்கிறீங்களே, இவ்வளவு ஆண்டு காலமாக திமுக இந்த நாட்டை ஆண்ட ஆண்டுகள் எத்தனை? இதே தஞ்சை மாவட்டத்தில் ஈத்தன் மீத்தனை உறிஞ்சுவதற்கு தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு பாருங்க அவங்க அப்பா. அந்த மண்ணுல நின்று இவ்வளவு பெரிய கேவலம் கட்டதை பேசணுமா? இதுக்கு உடனே அம்மையார் கனிமொழியவர்கள் உடனே பீரிட்டு வர்றாங்க. ஏன்னா மருமகன்ல, உதயநிதிக்கு அத்தையில அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. ஏமா
நல்லா கேளுமா, முதல்ல காணொலியை நல்லா கேளுமா. அந்த வார்த்தையை உங்களாவது திரும்ப சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையில தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த வார்த்தையை கனிமொழி திரும்பவும் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையில என்ன இருக்குது, இதுல என்ன பிழை இருக்குதுன்னு கனிமொழி ஒரே ஒரு முறை சொல்லிட முடியுமா? பாராளுமன்றத்தில் போராட்டம் பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாதுன்னு. ஐயோ, சட்டமன்றத்துக்கு முன்னால வந்து நின்று ஒரு ஒரு போராட்டம் பண்ணாவது நியாயம் இருக்கு. ஐயோ, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாராளுமன்றத்தில் உதயநிதியை கைது பண்ணாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு அரசியல் இதா இருக்காங்க பாரு. இதுல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரு வந்து உதயநிதிக்கு ஆதரவா பேசுறாரு. இது வந்து காழ்ப்புணர்ச்சி, இந்த கைது வந்து ஏற்புடையதல்ல, அதுவல்ல, இதுவல்ல. ஐயா, உங்களுடைய மனைவி சௌமியா அன்புமணியும் இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க. அப்ப அவங்களை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொன்னதுல என்னங்க பிழை இருக்குது? ஒரு அருமையான திருக்குறளுக்கு ஒப்பான ஒரு வார்த்தையை உதயநிதி பேசி இருக்கிறாரு அப்படின்னு சௌமியா அன்புமணி பேசுவாங்களா? துர்கா ஸ்டாலின் இதை ஏற்பாங்களா? கோயிலா ஏறி இறங்குறீங்களே துர்கா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய மகன் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார், மறுமுறை இதே வார்த்தையை உங்களால் உச்சரிக்க முடியுமா? இல்ல உங்கள் மகள் செந்தாமரையால் உச்சரிக்க முடியுமா? உடன்பிறப்புகளே, இவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளே, உதயநிதியுடைய கைதுக்காக போராடுகிற, சாலை மறியல் செய்கிற உடன்பிறப்புகளே, உங்கள் குடும்பத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க முடியுமா? இந்த போராட்டத்திலே நீங்கள் ஏன் கலந்து கொண்டீர்கள், அதற்கான காரணம் என்ன என்று உதயநிதி பேசிய வார்த்தையில என்ன தப்பு இருக்குது என்று உங்கள் குடும்பத்தில் போய் பேச முடியுமா? இன்றைக்கு குஷ்பு அதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்க, எடப்பாடி இதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்க, தமிழிசை அண்ணாமலை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு உதயநிதிக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அதுவும் அண்ணாமலை சொல்றாரு, வையை சுத்தம் பண்றாரு மதுரையில. அப்ப அதை சொல்றாங்க, நான் மாசு அடைந்திருப்பது ஆறு குளம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட மிகப்பெரிய மாசு இந்த பேச்சு அப்படின்னு இருக்காரு. இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இதுல 2 பேர் 3 பேர் பட்ஜெட்டை திசை திருப்புறதுக்காக நாளைக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து பட்ஜெட்டுக்கு எதிராக கேள்வி, ஆமா நல்லா கேட்டுவார். இந்த பேசுற லட்சணம் தெரியுதுல, இதை விட கேவலமா வந்து பேச போறீங்க சட்டமன்றத்தில் தானே. உடனே பட்ஜெட்டுக்கு, ஆமா இவர் பெரிய பொருளாதார புலி உதயநிதி, அவர் வந்துடாம பாக்குறதுக்காக இவரை பண்ணிட்டாங்க. ஐயா, இந்த அரசு நல்ல அரசு, கெட்ட அரசு, தற்குறி அரசு, அதெல்லாம் தூக்கி ஓரமா வை. இந்த விஷயத்தை முதலீடு, இதுல அமைச்சர் பர்வேஸ் போனவரை வந்து மறியல் பண்றீங்க. இதுதான் உங்க நாகரிகம், அரசியல் நாகரிகம். எவ்வளவு இதையெல்லாம் கடந்துதான் மக்கள் இதை பார்க்கணும். இவர்கள் இன்னும் ரொம்ப யோக்கியர்கள் இல்லை. இன்னைக்கு தான் தப்பு செய்யறாங்களா? இன்னைக்கு திமுக உள்ள முக்கிய பிரமுகர்களே பேசுறாங்க, நாங்கள் ஜெயலலிதாவை பேசவில்லையா, நாங்கள் எம்ஜிஆர் இது போல பேசவில்லையா, நாங்கள் எடப்பாடி அப்படி பேசவில்லையா, இப்படி பேசவில்லையா, அண்ணன் ராசா பேசலையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையா, மன்னார்குடியில கூப்பிட்டாங்க, மானாமதுரையில கேட்டாங்க, மதுரையில கூப்பிட்டாங்கன்ற மாதிரி நாங்க அவரை பேசலையா, இவரை பேசலையா? எல்லாரையும் பேசும் போதே உங்கள் மீது இது போல சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டீங்க. தரந்தாழ்ந்த என்ன வார்த்தை அவர் பேசினார் என்பதை கூட மறுமுறை பேசி இந்த காணொலியை போட முடியாத அளவிற்கு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஜெயலலிதா இவர்கள் பண்ணாததா? சட்டசபையிலேயே சேலை ஊர்களை அவங்க இந்திரா காந்தியை தெற்கு வாசல்ல, மதுரை தெற்கு வாசல்ல தலையில கல்ல கொண்டு அடிச்சு ரத்தம் வந்தப்ப, எதுவும் வன்முறை நடக்கலைன்னு சொன்னப்ப பத்திரிகையாளர்கள் வன்முறை நடக்காமலா இந்திரா காந்தியுடைய தலையிலே ரத்தம் வந்தது என்று சொன்னப்ப அது எந்த ரத்தமோ என்று கேட்ட கருணாநிதியினுடைய உடன்பிறப்புகள் தானே அவங்க. அப்ப என்ன, எங்கிட்டு பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு அது இதுன்னு என்னமா உன்னை போடுற அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் இன்னைக்கு பாரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் என்ன பேசுறாங்க. இங்கிட்டு ஒருத்தர் அப்பாவா காணும், இங்கிட்டு ஒருத்தர் கொச்சையான வார்த்தை, சம்பந்தம் இல்லாம நடிகை கொண்டு வந்து உள்ள போடுறது. எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்திருப்பாரு. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி, மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு, பாராளுமன்ற தேர்தலா 40 சீட்டு, 20 ஆண்களுக்கு 20 பெண்களுக்கு, ஆணுக்கு பெண் சமம் அப்படி இல்ல, ஆணும் பெண்ணும் சமம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை, எங்கள் தலைவன் சொல்லி கொடுத்த தத்துவம். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிகு நாடாக மாற்றுவோம், இதெல்லாம் நாம் தமிழர். ஆனா நீங்களுக்கு கொடுத்தது முட்டை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது ஆளுங்கட்சியில, என்ன நடக்குது எதிர்கட்சியில? இப்படி ஆள நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம் தேர்தலில் தேர்ந்தெடுத்தனுடைய லட்சணம் இதுதானே தவிர இதை பேசலாம் ஒண்ணு கொச்சை பேசலாம் கிடையாது. நீ தேர்ந்தெடுத்த லட்சணம் அப்படி தெரியும். ஆனால் சட்டத்தின்படி பார்த்தா உதயநிதி தப்பிச்சிருவார். ஏன்னா அந்த வார்த்தைக்கும் கீழே இருந்து வந்த அந்த பெயருக்கும்
சம்பந்தம் இல்லாம போகுது. ஏன்னா அந்த பெயரை சொன்னது வேற ஒருத்தர், அதற்கு அவர் ரியாக்ட் பண்ணது அந்த அந்த டைட்டில் மட்டும். அப்ப சட்டப்படி போறப்ப வேணா நீங்க தப்பிக்கலாமே தவிர, ஆனால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் எவ்வளவு கொச்சையானவர்கள், எவ்வளவு கேடுகட்டவர்கள், எவ்வளவு கண்ணியமற்றவர்கள் என்பதை மக்கள் உணர்வார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.